ஈரானின் ராணுவ பலத்தை தரைமட்டமாக்கும் நோக்கில் அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தலைமையிலான அமெரிக்க அரசு இப்போது ஒரு மிகப்பெரிய பொருளாதார வேட்டையை தொடங்கியுள்ளது. ஈரானின் ஏவுகணைகள் மற்றும் ஷாஹெட் ரக தற்கொலை ட்ரோன்களுக்கு தேவையான உதிரி பாகங்களை வழங்கும் சர்வதேச நெட்வொர்க்குகள் மீது அமெரிக்க நிதித்துறை அதிரடி தடைகளை விதித்துள்ளது. ஈரான் மட்டுமல்லாது துருக்கி மற்றும் ஐக்கிய அரபு அமீரகம் ஆகிய நாடுகளை தளமாக கொண்டு இயங்கும் 14 தனிநபர்கள், நிறுவனங்கள் மற்றும் விமானங்களுக்கு இந்த தடைகள் விதிக்கப்பட்டுள்ளன. உலகளாவிய எரிசக்தி சந்தையை மிரட்டி வரும் ஈரானின் போக்கை இரும்புக்கரம் கொண்டு ஒடுக்க அமெரிக்கா எடுத்துள்ள இந்த எக்கனாமிக் ஃபியூரி நடவடிக்கை சர்வதேச அரங்கில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அமெரிக்க நிதித்துறை செயலாளர் ஸ்காட் பெசன்ட் இது குறித்து கூறுகையில், ஈரானின் பொறுப்பற்ற போக்கிற்கும் அவர்களுக்கு உதவி செய்பவர்களுக்கும் இது ஒரு தகுந்த பாடம் என்று எச்சரித்துள்ளார். ஈரானின் அணு ஆயுத கனவை சிதைப்பதோடு அவர்களின் ஏவுகணை கிடங்குகளை காலி செய்வதே அமெரிக்காவின் இறுதி இலக்காகும். ஒருபுறம் அமைதி பேச்சுவார்த்தை பற்றி பேசினாலும் மறுபுறம் ஈரானின் ராணுவ விநியோக சங்கிலியை நடுக்கடலிலும் உலகளாவிய வர்த்தக மையங்களிலும் அமெரிக்கா அறுத்திருந்து வருகிறது. குறிப்பாக அமெரிக்காவின் நட்பு நாடுகளையும் எரிசக்தி தளங்களையும் குறிவைக்கும் ஈரானிய ட்ரோன்களின் தயாரிப்பை முடக்குவதில் இந்த தடைகள் மிக முக்கிய பங்கு வகிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதற்கிடையில் பாகிஸ்தான் தலைநகர் இஸ்லாமாபாத்தில் நடைபெறவிருந்த 2வது கட்ட அமைதி பேச்சுவார்த்தைகள் ஒரு மிகப்பெரிய பின்னடைவு ஏற்பட்டுள்ளது. அமெரிக்காவின் பரிந்துரைகளுக்கு ஈரான் இன்னும் முறையாக பதிலளிக்காததால் அமெரிக்க துணை அதிபர் ஜே.டி. வான்ஸின் பாகிஸ்தான் பயணம் தற்பொழுது அதிரடியாக நிறுத்தப்பட்டுள்ளது. பேச்சுவார்த்தை மேசைக்கு வர ஈரான் தயக்கம் காட்டி வரும் நிலையில் அதிபர் ட்ரம்ப் தனது முற்றுகையை தளர்த்தப் போவதில்லை என்பதில் உறுதியாக உள்ளார். ஒருபுறம் போர் நிறுத்தம் நீட்டிக்கப்பட்டாலும் மறுபுறம் நாங்கள் போருக்கு தயார் என்று அமெரிக்கா விடுத்துள்ள எச்சரிக்கை மத்திய கிழக்கில் மீண்டும் ஒரு மிகப்பெரிய நெருக்கடியையே உருவாக்கியுள்ளது. ஈரானின் பிடிவாதம் போராக மாறுமா அல்லது ராஜதந்திரத்திற்கு பணியுமா என்பதை அடுத்த சில நாட்களை தீர்மானிக்கும்.